தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. 40 ஆண்டுகளாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. விண்ணில் நிலையான மாட்சிமையே, மண்ணில் வாழ்வோர் நம்பிக்கையே, உன்னத தந்தையின் ஒரே மகனே, கண்ணியின் அருமை மகனே, உம் வழக்கை உதவிட யாம் எழவே, எம் மூலம் நிறைந்த ஆர்வத்துடன் உம் புகழ் பாடி நன்றியுடன் உம் பாதம் நாடிட அருள் கூர்வீர். கதிரவன் எழவே காரிருள் அகலுமே, அதுபோல் எமக்கொலி உம் வருகையே. உம்மேல் ஒளிந்து உலகம் நிறைந்து உம்மை உணர்ந்து ஓபர செய்வீர். உம் கொடையே எம் நம்பிக்கை,
எம்முள் வாழ்ந்தது ஊன்றிடுக. நம்பிக்கை அதனுடன் வளம் பெறுக. அன்பே அனைத்தினும் ஓங்கிடுக. நேரம் வேண்டல் ஏற்பி தந்தாய், உயர்நிலையில் வீற்றிருக்கும் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியாருடன் இச்சகம் என்றும் ஆடுகவே. ஆமென். முன்மொழி 1. ஆண்டவரே, உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது. உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்றநிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உறைபணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவதாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, எனது மீட்பின் இறைவா, இரத்த பழியின்று என்னை விடுவித்தருளும். என் நா உமது நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு முகமுக காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலியையும் முறையான வழிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். முன்மொழி 2. இஸ்ரேலின் வழிமரபினர்கள் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். மீட்பரான இஸ்ரேலின் கடவுளே, உண்மையிலேயே நீர் தம்மை மறைத்துக் கொள்ளும் இறைவன்.
சிலைகளை செய்வோர் அனைவரும் ஒருங்கே வெட்கி நாடினர். அவர்கள் குழம்பி தவித்தனர். ஆண்டவர் என்றும் உள்ள மீட்பை அளித்து இஸ்ரவேலை விடுவித்தருளினார். என்றென்றும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கும் உள்ளாக மாட்டீர்கள். ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே: அவரே கடவுள், மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே, அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் மலையிலும் மண்ணுலகின் இருண்ட பகுதியிலும் பேசியதில்லை. வெற்றிடத்தில் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் வழிமரபிடம் சொல்லவில்லை. ஆண்டவராகிய நான் உண்மையே பேசுகிறேன், நேர்மையானவற்றை அறிவிக்கிறேன். மக்களிடங்களுக்குள் தப்பி பிடித்தோரை ஒன்று திரண்டு வாருங்கள், ஒருவரே கூடுங்கள். மரத்தால் செய்த தங்கள் சிலையை சுமந்து செல்வோருக்கும் விடுதலை வழங்காத தெய்வத்திடம் தொடர்ந்து மன்றாடுவோருக்கும் அறிவே இல்லை. அறிவியுங்கள், உங்கள் வழக்கை எடுத்துரையுங்கள், ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள். தொடக்கத்திலிருந்து இதை வெளிப்படுத்தியவர் யார்? முதலில் இதை அறிவித்தவர் யார்? ஆண்டவராகிய நான் அல்லவா? என்னையன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதியுள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் என் மேல் ஆணையிட்டுள்ளேன். என் வாய் நின்று நீதி நிறைவாக்கு புறப்பட்டு சென்றது. அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நான் அனைத்தும் என் மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான். அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரவேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையவராக பெற்று அவரை போற்றுவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இஸ்ரவேலின் வழிமரபினர்கள் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். முன்மொழி 3. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர். அவர் தாழ்பணிவோம் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை
ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவரை போற்றுங்கள். அவரே நம் இறைவன் என அகமகிழ்ந்து வாழ்த்துங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவரை போற்றுங்கள். அவரே நம் இறைவனென அகமகிழ்ந்து வாழ்த்துங்கள். வாழும் இறைவன் நம்மோடிருக்க அவர் புகழ் பாடிட வாருங்கள். வாழும் இறைவன் நம்மோடிருக்க அவர் புகழ் பாடிட வாருங்கள். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர். அவர் தாழ் பணிந்திட வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள். நீதி நிறை மனதுடனே இறைவனின் ஆலயம் வாருங்கள். தீமை வேற்றுமை பகை மறந்து சமத்துவம் படைக்க கூடுங்கள். நீதி நிறை மனதுடனே இறைவனின் ஆலயம் வாருங்கள். தீமை வேற்றுமை பகை மறந்து சமத்துவம் படைக்க கூடுங்கள். நம்முடல் அவரது ஆலயமே, இதயத்தில் அவரை வழிபடுங்கள். நம்முடல் அவரது ஆலயமே, இதயத்தில் அவரை வழிபடுங்கள். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர். அவர் தாழ் பணிந்திட வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அருள்வாக்கு. புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனம் 29 முதல் 32 முடிய. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்டுள்ள
முத்திரையாக அவர் இருக்கின்றார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். சிறு மறுமொழி. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டியருளும். ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. செக்கரியாவின் பாடல். முன்மொழி. ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழலாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் விரும்பி ஏற்றுக்கொள்வோருக்கு உமது சிலுவை மரணம், உயிர்ப்பு இவற்றின் வழியாக நீர் விடுதலையையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்றீர். ஆண்டவரே, உமது பரிவன்பை எமக்கு காட்டியருளும். ஆண்டவரே, நாங்கள் ஒளியின் பிள்ளைகள். உமது ஒளியில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவியருளும். ஆண்டவரே, உமது பரிவன்பை எமக்கு காட்டியருளும். ஆண்டவரே, எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் நெறிப்படுத்தும். இதனால் நாங்கள் இன்று செய்வதனைத்தும் உமக்கு உகந்ததாயிருப்பனவாக. ஆண்டவரே, உமது பரிவன்பை எமக்கு காட்டியருளும். ஆண்டவரே, நாங்கள் தவறுகளை தவிர்க்க
எங்களுக்கு உதவியருளும். உமது இரக்கத்தையும் அன்பையும் எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பரிவன்பை எமக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பாடுகளாலும் மரணத்தாலும் எங்களுக்கு வாழ்வை தேடிக் கொணர்ந்தீர். உமது தூய ஆவியாரின் வல்லமையை எங்களுக்கு வழங்கியருளும். ஆண்டவரே, உமது பரிவன்பை எமக்கு காட்டியருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, உம்மை அறியாத மக்களுக்கு உமது வார்த்தையாம் ஒளியை வெளிப்படுத்தினீர். நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் திடப்படுத்தியருளும். இதன் வழியாக உமது ஆவியானவர் எங்களில் மூட்டியுள்ள நம்பிக்கை எனும் தீயை சோதனைகள் ஒருபோதும் அணைக்காதிருப்பனவாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.